அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரிஷா நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது ரொம்ப கம்மியான ஐட்டம்ஸ் தான் தேவைப்படும். அதனால் நான் டைரெக்டாக அப்படியே செய்கிறேன். என்னென்ன ஐட்டம் வேணும்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்தையும் கொடுக்குறேன். அதோட ஆட் பண்ணும்போது ஒன்று ஒன்று சொல்லிகிட்டே வரேன். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா நம்ம காலிஃப்ளவர் இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த காலிஃப்ளவர் நான் நல்லா சுடுதண்ணியில் கழுவிட்டு வச்சுருக்கேன். இதை நல்லா எண்ணெயில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா கலந்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா வேக விடலாம். இது எல்லா பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன உடனே நம்ம இதை எடுத்துடலாம். இப்போது தட்டு போட்டு மூடிடலாம். பாருங்கள், இந்த காலிஃப்ளவரை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு ஒரு சைடில். ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகட்டும். நமக்கு ஃபுல்லாகவே நல்லா வெந்து வரணும். இப்போ இது டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நார்த் சைடில் இப்படி தான் செய்வாங்க. அங்கே புளி சேர்க்க மாட்டாங்க, அதனால் அந்த மாதிரி தான் செய்வாங்க. இப்போ அந்த காலிஃப்ளவர் நம்ம எடுத்தாச்சு. இப்போ உருளைக்கிழங்கு அதே மாதிரி சின்ன சின்னதாக நல்லா கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். அதையும் அதே மாதிரி எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இதை நம்ம தட்டு போட்டு மூடுறதுனால நமக்கு சீக்கிரமாக இந்த காய் வெந்துடும். அதனால தான் நம்ம மூடிட்டு அதுக்கப்புறம் வறுக்கிறோம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. இதை இப்போ எடுத்துடலாம். நமக்கு ரெண்டுமே காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து வரணும். இந்த எண்ணெயிலேயே பாதி வெந்துடும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ அதே எண்ணெயில் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துடலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. நம்ம இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு அப்புறம் வெங்காயம் இந்த பேஸ்ட் நல்லா எண்ணெயில் வெந்து ஃபுல்லாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகி வரட்டும். அது வரைக்கும் நம்ம இப்படி இதை நல்லா வதங்க விடலாம். பாருங்கள், இப்போ நல்லா வதக்கியாச்சு. கலரும் நல்லா ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிடுச்சு. கோல்டன் ப்ரௌன் கலரில் பச்சை வாசனையும் போயிடுச்சு. இதை அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் மசாலா ஐட்டம்ஸு நம்ம ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா நமக்கு இன்னும் சீக்கிரமாகவே ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த டிஷ்க்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவு உப்பு சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே மசாலா ஐட்டம்ஸு எவரெஸ்ட்லேருந்து யூஸ் பண்ணியிருக்கேங்க. இது நார்த் சைடில் இந்த மசாலாஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, எவரெஸ்ட் அப்புறம் ருச்சி எல்லாம். நீங்கள் வீட்டில் செய்கிற மிளகாத்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ரெசிபிக்கு அங்கே இருக்க மசாலா சேர்த்தா இன்னமும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணி ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். அது வெந்துட்டு நமக்கு அந்த எண்ணெயெல்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வரும். பாருங்கள், நீங்களே பார்த்தாலே தெரியும். இந்த எண்ணெயெல்லாம் நல்லா மேலே தெளிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு நம்ம இதை வறுத்துருக்கனால இது நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
இந்த டிஷ்க்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இது வந்து நார்த் சைடில் கோபி ஆலு தர்காரின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து நார்த் சைடில் எதுவும் புளியெல்லாம் சேர்க்க மாட்டாங்க, அப்படியே இது செய்வாங்க. ஆனால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சிருக்கு. ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி வேணும்னா இப்போயே ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடலாம். இது நம்ம வறுத்து செய்கிறதே ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாருங்கள், கொத்தமல்லி தழை தூவியாச்சு. கொத்தமல்லி தழை தூவி இறக்கியாச்சு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு குழம்பு நமக்கு நார்த் சைடில் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். மிளகாத்தூள் வந்து நீங்கள் நல்லா ருசிக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுங்கள். அதோட தான் இதோட டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.